அனைவருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு சாம்பார் வெங்காயமும் முருங்கைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணதுன்னு காமிக்கிறோம். அதுக்கு வேண்டியது இந்த சாம்பார் வெங்காயத்தை இது மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் கட் பண்ணி வச்சுருந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அது அரைச்சி விட்ட சாம்பாருக்கு கரண்டி, இந்த கரண்டியால் கரண்டி பால் கரண்டிம்பாங்க. இந்த பால் கரண்டி கரண்டி துவரம் பருப்பு, கரண்டி மைசூர் பருப்பு, இது ரெண்டையும் இது மாதிரி கரைஞ்சிடணும். அந்த பருப்பை இது மாதிரி தண்ணியில் களைஞ்சிட்டு குக்கரில் வைக்கணும். இந்த சாம்பாருக்கு வேண்டியது ஒரு பெரிய எலுமிச்சை சைஸுக்கு புளி. இதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வெந்நீராக இருந்தால் ஜல்லி ஊறிடும். கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுட்டோன்னா, கெட்டிலேருந்து வெந்நீர் ஊற்றுறாங்க, கொஞ்சம் ஜல்லி ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் சாம்பார் இந்த பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்கணும். இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் 4 வெத்த மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு. எவ்வளோம்மா கடலைப்பருப்பு? துவரம் பருப்பா கடலைப்பருப்பு? பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் துவரம் பருப்பு, கொத்தமல்லி விதை ப்ளஸ் தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். 3 வறுத்து பற்றியா? அதுக்காக தான் மிஸ்டேக் ஆகுது. சொல்லுங்கம்மா, இதுக்கு என்னென்ன அரைச்சிட்டு சாம்பாருக்கு என்னென்ன போடணும்? துவரம் பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், இந்த கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோம். நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனா 4 போட்டுக்கோம். ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு 2 போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய். இதை வறுக்கணும். இது ஃபஸ்ட்டு இந்த மசாலா இந்த 3ஐயும் வறுத்துக்கணும். இந்த வெத்த மிளகா, பருப்பு ப்ளஸ் தனியா, அது எண்ணெய் போட்டால் எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டுட்டு இதை நல்லா வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த தேங்காய் அதுலேயே கொட்டிக்கணுமா? ஃபஸ்ட்டு தேங்காயும் மிக்சியில் போட்டு இதையும் போட்டு வறுத்ததையும் போட்டு தேங்காயும் இந்த ஆல்ரெடி நான் மிக்சியில் தேங்காய் போட்டுட்டாங்க. இன்னும் இந்த மசாலாக்கு வேண்டிய பருப்பு, கொத்தமல்லி விதை, வெத்த மிளகா, இது 3ஐயும் எண்ணெயில் துளியூண்டு ஊற்றி நல்லா வறுத்துட்டு அந்த மிக்சியில் போட்டு நல்லா விழுமோன்னு அரைச்சிக்கணும். இந்த துளியூண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுன்றதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிளகா, பருப்பு, கொத்தமல்லி விதை, இந்த 3ஐயும் இல்லை நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். நீங்களே சொல்லுங்க மாமி, கரெக்டாக? நான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா தப்பாயிடும். இதை வறுத்துட்டு என்ன பண்ணணும்? தேங்காய் போட்டிருக்கேன். மிக்சியில் தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே போட்டுட்டு வறுத்ததை இதில் போட்டுக்கணும் மிக்சியில். நாலே 4 வெந்தயத்தை இறக்குற டைமில் 4 வெந்தயத்தை அதில் போட்டுக்கோங்க.
வச்சுட்டு இதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுருங்க. இது கடுகு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூனு. அது வெந்தயமா? கடுகு வெந்தயம். வெந்தயம் போட்டுக்கோங்க, போட்டுவிடுங்க. அது வெடிக்கட்டும். சரி, இந்த கொஞ்சம் கடுகு வெடிக்கிற டைமில் அதோட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. எல்லாம் இந்த உரிச்ச சாம்பார் வெங்காயத்தையும் 4 கருவேப்பிலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதை போட்டு நல்லா வறுக்குங்க. தக்காளி வறுக்கும்போது இல்லை இந்த ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அரை, ஒரு மீடியம் தக்காளினா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இது கொஞ்சம் வெங்காயம் வெந்த உடனே அதில் தக்காளி போடணுமாம்மா? வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போடணும். இந்த வெங்காயம் வெந்துச்சு, இதுலேயே தக்காளியை போட்டுடுங்க. தக்காளி போட்டு 2 வதக்கு வறுத்துடுங்க. தக்காளி நல்லா வதக்கினா அது மேலேயே அந்த முருங்கைக்காய் வச்சுருக்கிறதையும் போட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. கல் உப்பு இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா முருங்கைக்காவும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வச்சுட்டு சிம்மில் வச்சு மூடணுமா? சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுவோம். சிம்மில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடணும். அரைச்சிட்ட சாம்பாருக்கு வேண்டிய புளி கரைச்சி இதில் வச்சுருக்காங்க. அந்த ஏற்கனவே மிளகா, தேங்காய், கொத்தமல்லி தனியாக இருந்தது. இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிறாங்க. ஒரு 3 இன்னும் அரைக்கணுமாம்மா? இன்னும் ஒரு சுற்றணுமா? அவ்வளோதான், அரைஞ்சாச்சு. அரைச்சாச்சு. நல்லா வச்சுப்போம். முருங்கைக்காய் கொஞ்சம் வேக கஷ்டம். ஸோ அது முதல்ல செக் பண்ணிட்டேன்னா வெந்துருச்சான்னு தெரிஞ்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் என்ன பண்ணுமா? இதில் புளியை கரைச்சி ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டாங்க. புளி பண்ணி அது பண்ணிக்கணும். கொஞ்சம் சிம்மில் இருந்ததை கொஞ்சம் பெருசாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தானே உப்பு போட்டது. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் உப்பு போட்டது காய்க்கு இது உப்புல பாதியாக வச்சுக்கோங்க. மீதி உப்பு இப்போ போட்டுடுவோங்க. அப்படியே தானம்மா? சாம்பாருக்கு வேண்டிய உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க.
இது புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதித்து புளி வாசனை போனதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி அரைச்சி விட்ட விழுத அதில் பருப்பை கரைச்சி கொட்டணும். அதுக்கப்புறம் ஒரு சுத்து கிளறிட்டு அதில் பருப்பை போடணும். ஆல்ரெடி இந்த குக்கரில் பருப்பை வச்சுருக்காங்க. பருப்பை எடுத்து வெந்ததுக்கப்புறம் இந்த சாம்பாரில் அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த பருப்பை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். அந்த குக்கர்லேருந்து பருப்பு எடுத்தாச்சு. இதை நல்லா மசிச்சிடணும். பருப்பை கரண்டியால் நல்லா மசிச்சுவிட்டு இந்த அரைச்சிவிட்ட சாம்பார் ஆயிட்டுருக்கு கொதிக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி விட்டுருக்கங்கள மசாலா அதான் ஃபஸ்ட்டு இந்த சாம்பாரில் அரைச்சி விட்டதை அதை அதில் விடணும். மிஸ் தான் பாருங்க, அரைச்சி விட்டதை அந்த சாம்பாரில் விடணும். நல்லா ஒட்ட பண்ணிடணும். நான் உங்களுக்கு வீடியோவெல்லாம் போடுறது அப்படியே தத்ரூபமாக நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படியே ரெசிப்பியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் யார் வீட்டில் டெய்லி பண்ணுறவங்களோ அவங்க இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக போடுறேன். ஸோ நம்ம யூஸ் இதுக்காக இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. வார்த்தைகளை தேவையான எதுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த அதுக்கு மட்டும் அந்த இடத்துல நம்ம வீடியோவை எடுத்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நல்லா இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நல்லா கரைச்சி அதுலேயே ஊற்றிடலாம். இதெல்லாம் எல்லா வீடியோவில் காமிக்க மாட்டேதுமே, அரைச்சியோ விளம்பரத்துலாம் ஏதோ ஊற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால எதுவும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது சொல்லிட்டு அது நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் அலம்பி அதில் ஊற்றிருக்கோம். ஊற்றி கொதி வருது. இந்த பருப்பை அரைச்சி விட்ட பருப்பு மசித்த பருப்பை இந்த சாம்பாரில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா இன்னும் 2 சுற்றுங்க கரண்டியால். கொஞ்சம் ஜலிச்சு அதையும் அலம்பி ஜலத்தை விட்டுடுங்க. இதுக்கு எதாவது தாளிக்கணுமாம்மா? அவ்வளோதானே? கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணுமா? அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருக்குன்னா விட வேண்டாம். கொஞ்சம் நீருக்கு இருக்கணும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். அது தவிர எப்படி நீர்க்க இருந்தேன்னா கூட அதை போக போக கெட்டி ஆகிடும்னா அரைச்சி விட்டு சாம்பாராக இருக்கிறதுனால இதாகிடும். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டுவிடுங்க. லைட்டாக கொதி வந்துடுச்சு. இந்த கண்டிஷனில் அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஆச்சு. அரைச்சி விட்ட சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் வெங்காயம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வியூவிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and click the bell icon to get my videos notification. Thank you.